பாமக உடைஞ்சிருச்சா? உடைஞ்சிடுச்சு. ஆமாம், தலைவரும் செயல் தலைவரும் பேசி கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவர் இதெல்லாம் விரைவில் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் பேச வைக்கிறது அவங்களுக்கும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்பா பிள்ளை. இந்த கூட்டணியுடைய நோக்கம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அண்ணாமலையினுடைய முழக்கத்தை தான் அன்புமணியும் முழங்கினார். அதைத்தான் அவருடைய துணைவியார் தேர்தல் நின்றவங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சொன்னார். நீங்கள் என்ன கொள்கைக்காக தேர்தலில் நிற்க போகிறீங்க, தேர்தலின் மூலம் எந்த கொள்கையை சாதிக்க போகிறீங்க, எதற்கு ஆதரவு திரட்ட போகிறீங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அது ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் அவங்கள்ட்டேருந்து வள்ளியே. பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலின் சம்பளம். யாரை சொல்கிறீங்க? பாமகவே தான் சொல்கிறேன். பாமக முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக மாறி எந்த தயக்கமுமே இல்லாமல் அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டாங்க. அதாவதுங்க, ஒன்றே ஒன்று தெளிவாக தெரியணும். ஆனால் திமுக கூட்டணிக்கும் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்கல்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமக உடைந்து விட்டதா, உடையுமா, இது நாடகமா உண்மையா, இதை பற்றி பேசுவதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் தோழர் தியாகு. வணக்கம். பாமக உடைஞ்சிருச்சா? உடைஞ்சிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க? எப்படி? ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது, பெரும்பாலும் போகாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் நிறுவனர்னு ஒரு பதவி இல்லை, ஆனால் அவர் நான் தான் தலைவர் என்னைக்கும் அப்படிங்கிறாரு டாக்டர் ராமதாஸ். ஆமாம், தலைவரும் செயல் தலைவரும் பேசி கொள்ளாமல் இருக்கிறாங்க. கௌரவ தலைவர்னு ஒரு பதவி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அவர் இதெல்லாம் விரைவில் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் பேச வைக்கிறது அவங்களுக்கும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்பா பிள்ளை. தலைவரும் செயல் தலைவரையும் பேசிட்டாங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போய்டுங்கிறாங்க. அதுக்கு பிறகு அது உடையில ஓட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பேசிக்கிட்டால் பிரச்சனை தீர்ந்துடும்ல. என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ளே, என்ன பிரச்சனை அது சொன்னால் தானே தெரியும். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு அவங்க தானே சொல்லணும். எதில் வேறுபாடு அவங்களுக்குள்ள? எதில் வேறுபாடு இருக்கும்? எதில் வேறுபாடுன்னு பலவிதமான செய்திகள் வருது. நமக்கு ஒன்றும் சான்றுகள் இல்லாமல் தரவுகள் இல்லாமல் நம்ம பேச முடியாது. ஒரு கொள்கை பிரச்சனை என்று எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கலை. ஏன்னா சென்ற தேர்தலில் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட மோதியோடு கூட்டணி சேர்ந்தாங்க. அவங்க போய் அங்கேயே அவங்க வீட்டிலேயே விருந்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சேலம் மாநாட்டிலெல்லாம் போய் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. தேர்தலின் போதும் அதில் எந்த சிக்கலும் வராமல் தான் நடந்துச்சு. மோதியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பது தான் அந்த கூட்டணியுடைய நோக்கம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற அண்ணாமலையினுடைய முழக்கத்தை தான் அன்புமணியும் முழங்கினார். அதைத்தான் அவருடைய துணைவியார் தேர்தல் நின்றவங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் சொன்னார். அதனால் அதில் ஏதாவது வேறுபாடு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதற்கு பிறகும் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வக்ஃபு சட்ட முன்வடிவு வந்தபோது அன்புமணி கலந்துக்கலை, அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் போயிட்டார். ஆனால் இங்கே சட்டமன்றத்தில் அவர்கள் வக்ஃபுக்கு எதிரான தீர்மானத்திற்கு வாக்களித்தார்கள், மற்ற கட்சிகளோடு சேர்ந்து வாக்களித்தார்கள். அதே போல் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் செங்கோல் நிறுவுகிற நிகழ்ச்சியில் அன்புமணி மட்டும் போய் கலந்துக்கிட்டார். அது கட்சி உடன்பாடா இல்லையா, இல்லைன்னா இவங்க தான் சொல்லணும், அது அவராக முடிவு பண்ணார் அப்படின்னா சொல்லணும். அதனால் அது எதுவுமே அவங்க எந்த தெளிவும் இதில் இல்லை, தெளிவாக அவங்க முன் வரல. இப்போ கூட கூட்டணி நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறாங்க. நீங்கள் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுதா தோல்வி அடையுதாங்கிறத விட நீங்கள் இருக்கிற கூட்டணினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வெற்றி கிடைக்க போகிறது அதான கேள்வி. உங்களுக்கு ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்லாம் பார்த்து முடியாது. அது சந்தர்ப்பவாதம். ஜெயிக்கிற பக்கம் நீங்கள் போயிடுவீங்க, இல்லை நீங்கள் போகிற பக்கம்தான் ஜெயிக்கும்னு சொன்னால் அது உண்மையும் இல்லை. எத்தனையோ தேர்தல்களில் நீங்கள் இருக்கிற பக்கம் தோற்றுருக்குறாங்க, முழுமையான தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, பகுதியளவு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எதுவும் அப்படியெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் கூட்டணி பற்றின பிரச்சனை தான். கூட்டணியில் யார் அது அவங்க சொன்னால் தான் தெரியுங்கிறாங்க. கூட்டணி பற்றி இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு பொருள் இப்போ வந்துடுது. பாஜகவும் அதிமுகவும் அப்போது 2 பேராக நின்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ அவங்க வெளிப்படையாக நாங்கள் ஒரே கூட்டணி, எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷாவே அறிவிச்சிட்டு போயிட்டார். அப்போ நீங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறீர்களா அதிமுக கூட்டணி இருக்கிறீங்களான்னு கேட்கவே முடியாது. 2 ஒரே கூட்டணி ஆகிடுச்சு. இந்திய அளவில் அது பாஜக தலைமையில், தமிழக அளவில் அதிமுக தலைமையில். அதனால் இது 2ல் எந்த கட்சிங்கிற போட்டி வர்றதுக்கு வேலை கிடையாது.
அப்போ வேறு ஏதாவது ஒரு கட்சி திமுக கூட்டணியா அல்லது தாவேக்க கூட்டணியான்னு வேணால் கருத்து வேறுபாடுகள் வரலாம். இப்போ என்ன கூட்டணிங்கிறத விட நீங்கள் என்ன கொள்கைக்காக தேர்தலில் நிற்க போகிறீங்க, தேர்தலின் மூலம் அந்த எந்த கொள்கையை சாதிக்க போகிறீங்க, எதற்கு ஆதரவு திரட்ட போகிறீங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அது ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் அவங்கள்ட்டேருந்து வரலையே. ஆனால் திமுக கூட்டணிக்கும் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்கல்ல. அது அவங்க தானே சொல்லணுங்கிறேன். நானும் நீங்களும் சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். இந்த கட்சி தேர்தலில் இந்த கூட்டணியில் சேருமா அந்த கூட்டணியில் சேருமா என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியாதுங்கிறது மட்டும் இல்லை, அந்தந்த கட்சி தலைவர்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே எந்த கூட்டணியில் இருக்க போகிறதில்லைங்கிறது தேர்தல் நெருங்குற வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிற நாள் வரைக்கும், திருப்பி பெறுகிற வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் கூட்டணி பேரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் இதை நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். அதனால் பாமக எந்த கூட்டணியில் இருக்க போகிறது என்பது அன்புமணிக்கும் தெரியாது, ராமதாஸுக்கும் தெரியாது, கோகாமணிக்கும் தெரியாது. அவங்க கடைசி நேரத்தில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கும்ல, விருப்பம் இருக்கிறது முக்கியம் இல்லையே. உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா, எனக்கு முதலாக பாமக தேர்தலில் போட்டியிடுவதுன்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு வள்ளூர் கூட்டத்தில் ஏதோ ஒரு மாநாடு நடந்து கொண்டிருந்துச்சு, இளைஞர் மாநாடோ மாணவர் மாநாடோ. நான்லாம் அதில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட நல்லா பழகிட்டு இருப்போம். அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் தேர்தலில் கூட்டணி சேருவீர்களா என்று கேட்குறாங்க. இப்போ மருத்துவர் ஐயா சொல்கிறாரு, ஆமாம் சேரத்தான் போகிறோம், நாங்கள் இவ்வளோ நாள் புறக்கணிச்சிட்டோம், தனித்தும் நின்றுட்டோம், இப்போ நாங்கள் தனித்து நிற்கிறதாகவும் இல்லை புறக்கணிக்கிறதாகவும் இல்லை, ஏதோ ஒரு கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுறோம். அப்போ எந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி சேருவீர்கள் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அப்போ மருத்துவர் சொன்னார், பாஜக தவிர எந்த கட்சியோடு வேண்டுமானால் நாங்கள் கூட்டணி சேரலாம். இந்த வார்த்தையை சொன்னார். என்னிடம் திரும்பி பார்த்து சொல்கிற சரிதானத்தியாக அப்படின்னார். சரிங்க அப்படின்னு நான் சொன்னேன். பாஜகவோட மட்டும் சேர மாட்டோம். ஏன்னா பாஜக என்பது எங்கள் நோக்கங்களுக்கு நேர் எதிரான கட்சி. நாங்கள் சமூக நீதியை விரும்புகிறோம், அவங்க சமூக நீதிக்கு எதிரான கட்சி. நாங்கள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக நிற்கிறோம், அவங்க பார்ப்பன நலனுக்காக நிற்கிற கட்சி. எனவே அந்த கட்சியோடு மட்டும் கூட்டணி இல்லை என்று சொல்லி தான் தேர்தல் களத்திற்கு வந்தார்கள். இப்போ என்னாச்சு, அப்புறம் நெருங்கி வருகிற போது இப்போ கடைசியாக என்னென்னா அந்த கூட்டணியிலேயே போய் சேர்ந்து நின்றுட்டாங்க. இது முதல் முறை இல்லை, இதுக்கு முந்தியும் 98லேயே முதல். ஆமாம், அப்பயே போயிட்டாங்க உங்களுக்கு. இப்போ என்ன அப்புறம் தேர்தல் தொடர்பான கொள்கை அணுகுமுறை என்பது எங்கே இருக்கு? வெற்றி முக்கியம் இல்லை. எங்களுக்கு 8 இடம் முக்கியமாக, 10 இடம் கொடுத்தா சேர்றோம், 7 இடத்துக்கு கொடுத்தா சேர்றோன்னு கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணி அறிவிக்காமல் வச்சுருந்த வரலாறு கூட இருக்குதுல்ல. இப்பயும் அதே தானே. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நினச்ச மாதிரி ஒரு 4 இடம் ஜெயிச்சிருந்தாலோ 2-3 இடம் ஜெயிச்சிருந்தாலோ ஒரு வேளை இப்பயும் அப்படியே தொடர்றதில் அவங்களுக்கு மறுப்பு இல்லாமல் இருக்கும். இது ஜெயிக்கிற கூட்டணியாக இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வேளை மருத்துவர் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கருதுறதா இருந்தால், இப்போ இதுவரை அவர் அதை வெளிப்படையாக சொல்லலை. அப்படி இருக்குமானால், இந்த ஊடகர்களுடைய ஊகங்களில் ஏதாவது உண்மை இருக்குமானால், அவர் அந்த கூட்டணி வேணான்னு ஏன் நினைக்கிறாருன்னு கருதுகிறோம்னா ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தால் பாமக ஜெயிக்க முடியாது. அது ஒரு பாஜக அதிமுக கூட்டணியை முதல்ல அங்கீகரிக்கிறாரான்னு தெரியல. சரி, அப்படி இவங்களில் ஏதாவது ஒரு உடைப்பு ஏற்பட்டால் அதிமுகவோட நம்ம போய் ஒட்டி கொள்ளலாம். சென்ற முறை கடைசி நேரத்தில் போய் 10.5 விழுக்காட்டுக்கு நான் சட்டம் போடுறேன்னு சொல்லி இவங்களை சேர்த்தாரு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். இந்த 2 இதுவும் உடைஞ்சு போகலாம். பாஜக அதிமுக கூட்டணி நிலைச்சு நிற்குமாங்கிறது உறுதி இல்லை. நீங்கள் அது நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இது 2 நிலைச்சு நிற்கும் உறுதி இல்லை தான். இல்லை, அமித்ஷா அறிவிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறமா அறிவிச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு இடங்கள் புரியணும். இப்போ இன்னொரு பிரச்சனை வருது இல்லை, பன்னீர்செல்வமும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. நானும் தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்கிறாரு. டிடிவி தினகரனும் நானும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறேங்கிறாரு. இன்னும் அந்த தேவநாதன் அவரும் சொல்லுவார் நான் அந்த கூட்டணியில் இருக்கிறேன்னு. அப்புறம் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. இவ்வளவு பேரையும் நம்ம எப்படி இடம் கொடுத்து, அப்புறம் அதிமுகவுக்கும் தாங்கள் தனிப்பெரும்பான்மை வருகிற அளவுக்கு இடங்கள் கொடுத்து, அப்புறம் என்னென்ன தொகுதிகள் ஒதுக்குறது, இவ்வளவு சிக்கலும் வரும்போது உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா முன்னணி வகித்து நாங்கள் அப்பயே கேட்டாங்களே, என்ன உடன்பாடு ஏற்பட்டிருக்கு, நீட்டில் என்ன பண்ண போகிறீங்க, வக்ஃபு விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த இத்தனை கேள்விகள் இருக்குல்ல, முக்கியமான கேள்விகள். நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம்,
நம்ம கலந்துரையாடி செய்து கொள்ளலாம். கலந்துரையாடுறதை இன்றைக்கி செய்யலாமே. நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் போய் கலந்துரையாடி தீர்வு காண்றதுக்கு பதிலாக, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து ஒரு என்னவோ சொன்னார் அவர், குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்க முடியும் சொன்னது அமித்ஷா சொன்னார். உங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நீட்டு உண்டா கிடையாதா? உங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வக்ஃபு சட்டம் உண்டா கிடையாதா? இதெல்லாம் ரொம்ப உயிர்நாடியான சிக்கல்களில் தமிழ்நாட்டுக்கு. இதில் என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இடபிள்யூஎஸ் உண்டா கிடையாதா? எப்படி இது எல்லாத்தையும் அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி இயங்கிட முடியுமா? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பாஜக அவங்க ஆளுங்கட்சி, இந்திய அளவிலான ஆளுங்கட்சி, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க விட்டு கொடுத்தாலும் நாகபுரி விட்டு கொடுக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதிமுகவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க எப்போ வேணாலும் எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க. அவங்க முன்னால் சில கோப்புகளை கொண்டு வந்து அமித்ஷா போட்டார்னா அசைஞ்சிருவாங்க. அப்படி வரலாம். அதை எதிர்பார்த்து கொண்டு இவங்க காத்திருக்கலாம். இப்படி பிரிஞ்சு வரும்போது நம்ம ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கருதலாம். நீங்கள் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் கடைசியாக உங்களுக்கு பதில சொன்னது, ஆமாம், கோப்புகளை முன்னால் வைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. நீங்கள் அதிமுக அதான் அதாவது ரெண்டு பக்கம் புல்லுங்க, ரெண்டு பக்கம் இழுக்குது. இழுவை என்பது எல்லா பக்கமும் இருக்கும். சேர்ந்து இருப்பதற்கான காரணிகளும் உண்டு இல்லையா? There are forces of attraction. There are also forces of repulsion. ரெண்டுமே இருக்கு. ரெண்டில் எது ஜெயிக்க போகுது, எது முன்னுக்கு நிற்க போகுதுங்கிறது எதை பொறுத்து இருக்கு? அந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் வெற்றி தோல்வி வாய்ப்புகள், ஒரு கட்சி எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்க போகுது. இப்போ இவர் அதிமுக கட்சிக்குள்ளேயே 4-5 முக்கிய தலைகள் இல்லை எப்படியாவது நம்ம பாஜகவில் ஒட்டி இருக்கணும்னு சொல்கிற தலைகள் வரலாம். இல்லை மீண்டும் ஒரு தரம் பாஜகவோட ஒட்டி இருந்தோம்னா இஸ்லாமியர் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும். போன நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ மீட்டிங்கில் வச்சு எடப்பாடி பேசின பேச்சு என்ன? இந்த தேர்தலில் கூட்டணி இல்லை என்பது மட்டுமல்ல, மீண்டும் சட்டமன்ற தேர்தல் 2026 வரும்போதும் எங்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று நான் உறுதியளிக்கிறேன் பேசினாரா இல்லையா? அதுக்கு பிறகு கூட பல இடங்களில் எஸ்டிபிஐ நடத்துகிற போராட்டங்களில், இப்போ நான் கலந்துக்கிட்டேன் எஸ்டிபிஐ இங்கே நடத்துகிற ஒரு போராட்டத்தில், அதிமுகவிலும் ஜெயக்குமார் வந்து அதே போராட்டத்தை வாழ்த்தி பேசினார், பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். அதனால் அதெல்லாம் இருக்குது. அதனால் இது நான் சொல்ல வர்றது, இது பிரிஞ்சு போயிடும், ஒட்டி நிற்கும், அது அவங்களுக்கே தெரியாதுங்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்? அது அவங்களுக்கே தெரியாதானே. அதனால் இந்த வேரியஸ் புல்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் அந்த பக்கமும், என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாமகவில் இந்த அளவுக்கு வெளிப்படையாக 2 முக்கிய தலைவர்கள் தந்தை மகனுக்கு இடையே இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலினுடைய சம்பளம்ங்க. அது பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலின் சம்பளம். யாரை சொல்கிறீங்க? 2 பாமகவே தான் சொல்கிறேன். பாமக வந்து முழுக்க முழுக்க ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக மாறி எந்த தயக்கமுமே இல்லாமல் அவர்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபட்டாங்க. இந்த குடும்பங்கிறதுலே கூட அவராக முன் வந்து என் குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், பதவிக்கு வரமாட்டார்கள், எல்லா வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? சரி, இப்போ என்ன மாற்றம் வந்துச்சு? எதனால் அன்புமணியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி தனி கட்சியாக போட்டி போட்டு இப்போ அந்த கட்சி தேய்ந்து போயிருக்கிறது, வலுக்குன்றி போயிருக்குங்கிறதுக்கு ஒரு சான்று என்னன்னா, அன்னைக்கு தனித்து போட்டிட்டு ஆட்சியை பிடிக்க முடியும், முதல் கையெழுத்து நான் இன்னதுக்காக போடுவேன்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தவங்க இன்றைக்கி ராமதாஸ் அவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, படுத்துக்கொண்டே 50 இடங்களில் ஜெயிப்பேங்கிறார். 50 இடம் போதுமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ பொதுக்குழுக்கள் மாநாடுகளில் எந்த திராவிட கட்சியோடும் எங்களுக்கு கூட்டு இல்லை, செய்தியாளர்கள் திருப்பி கேட்பாங்க. ஏன் நாங்கள் சொல்கிறத நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கடுமையான உதாரணங்கள்லாம் சொல்வார். அந்த மாதிரி சொல்கிற நேரங்களில் தன்னுடைய உறுதியை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப மோசமான உதாரணங்கள்லாம் சொல்லுவார். ஒருபோதும் சேர மாட்டோம், பாஜகவோட சேர மாட்டோம்னு சொன்னதும் போயிடுச்சு, திராவிட கட்சிகளோடு சேர மாட்டோம்னு சொன்னதும் போச்சு. இப்போ இந்த திராவிட கட்சியா அந்த திராவிட கட்சியாங்கிற ஆராய்ச்சி வேறு. இரண்டாவதாக, நீங்கள் வன்னியர் சங்கமாக தொடங்கிய போது, 80ஆம் ஆண்டு தொடங்கிய போது உங்கள் தீர்மானம் வன்னியர்களுக்கு அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுக்கு முன்னால் இது வந்து 2வது தீர்மானம். முதல் தீர்மானம் என்ன தெரியுங்களா? எஸ்சி எஸ்டிக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும். 2வது தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தினுடைய 2வது பகுதி என்ன தெரியுமா?
மாநில அரசு 20 விழுக்காடும் இந்திய அரசு 2 விழுக்காடும் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அன்புமணி அங்கே போய் அமைச்சராகவே இருந்தார்ல, கேபினட் அமைச்சராக இருந்தார்ல, நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அந்த கட்சியோடு தானே பாமக கூட்டணியில் இருந்தாங்க. பல அமைச்சர்கள் இருந்தாங்க. தலித் எழில்மலை இருந்தார், மூர்த்தி இருந்தார், அப்புறம் வேற ஒருத்தர் வேலுவையர் இன்னொருத்தர் இருந்தார். இவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல. எந்த இடத்துலையாவது இந்திய அரசில் வன்னியர்களுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்கள் கேட்டது உண்டா? சொல்லுங்க பாட்டோம். ஒரே ஒரு உதாரணம் காட்டுங்க பார்ப்போம். மாநில அரசில் 20 விழுக்காடு. ஏன்னா மாநில அரசில் கிடைக்கிற 20 விழுக்காட்டை விட இந்திய அரசு பணிகளில் 2 விழுக்காடு கிடைத்தால் அது கூடுதலான நன்மை பயக்கும். ஏன்னா இந்திய அரசு அதனுடைய பணிகள் அதிகம், எத்தனையோ இடத்துல வேலை கிடைக்கும். அது நீங்கள் கேட்டதே இல்லையே. தீர்மானம் போடுறதோ நிறுத்திக்கிட்டீங்களே. கையில் ஆட்சி வரும்போது அது செய்யணும்ல. அதே போல் உங்கள் மொழி கொள்கை என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு நடத்தி கோரிக்கைகளெல்லாம் வகுத்து தமிழ் வழி கல்வியெல்லாம் பேசி என்ன பண்ணீங்க? ஒன்றுமே செய்யலையே. இந்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி ஆம்புலன்ஸ் விட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான் இல்லையா? இப்போ நோய்வாய்ப்பட்ட பாமகவையும் அந்த ஆம்புலன்ஸில் தான் ஏற்றி அனுப்பணும். ஆனால் அப்படி இருக்கானே, அவங்களுக்கு ஒரு 5-6% ஓட்டு வங்கி இருக்குதானே? அதான் 5-5% ஓட்டு வங்கி இருக்கட்டும், 4% இருக்கட்டும், 40% இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் கவலை. இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எப்படி பயன்பட போகுது? இடங்கள் ஜெயித்தால் குரல்கள் ஒழிக்கும். அதாவதுங்க, ஒன்று தெளிவாக தெரியணும். ஒரு சாதிக்கென்று தனியாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை. தெரிந்து வைத்துக்கொண்டே நீங்கள் வன்னிய மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். இது உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது. சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு கிளாஸஸ் இல்லையா? நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கு தான் இது கேட்க முடியும். சாதி என்பது அந்த கம்யூனிட்டியாக இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்கணும். ஒற்றை சாதிக்கு மட்டும் சட்டத்தில் ஒதுக்கீடு கொடுக்கவே முடியாது. எஸ்சிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், எஸ்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சாதிக்கு கொடுக்க முடியாது. கலைஞர் இருக்கிற காலத்தில் இவங்க போராட்டத்திற்கு பிறகு அவர் ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அது எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் 20 விழுக்காடு கேட்டோம், நான் இன்னும் ஒரு 118 ஜாதி சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் சொன்னார். அது என்ன 118 ஜாதிங்கிறது அவ்வளோ அலட்சியப்படக்கூடியதா? பிறன்மலை கள்ளர்களோ இல்லது மருத்துவ சாதியினரோ இல்லது சலவை தொழிலாளர்கள் வண்ணார சாதியினரோ வேறு எத்தனையோ சின்ன சின்ன சாதிகள்லாம் சேர்த்து தான் அந்த அவர் சொல்கிற 116 ஜாதி. இதில் உங்களுக்கு மட்டும் 10.5 என்று நீங்கள் கேட்கும்போது அவன் கொடுக்குறேன்னு சொல்லி அதிமுக சொல்லும்போது கொடுக்குற அதிமுகவுக்கும் என்ன தெரியும்னா இது நிலைக்க போகிறதில்ல, தேர்தலில் மட்டும் ஓட்டு வாங்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நிலைச்சுதான் உயர்நீதிமன்றம் மறுதளிச்சிடுச்சு. இப்போ தப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இனி குவான்டிஃபையபிள் டேட்டாவை திரட்டி கொடுத்தாச்சுன்னா கிடைச்சிடும். உச்சநீதிமன்றம் கொடுக்குறேங்குது வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு, ஸ்டாலின் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க வழக்கறிஞர்லேருந்து எல்லாரும். உண்மை என்னன்னா குவான்டிஃபையபிள் டேட்டான்னு அவங்க எந்த குவான்டிஃபையபிள் டேட்டா கேட்குறாங்க தெரியுங்களா? ஒரு பிசிக்குன்னு நீங்கள் ஒரு இடஒதுக்கீட்டு அளவை கொடுத்து பிசிக்குள்ளே ஒரு எம்பிசிக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் அல்லது எஸ்சிக்குள்ளே அருந்ததியருக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் அது ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கறது அல்லது முழுசாக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கறது, 2 வகை இருக்குது. எதில் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு இவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை வேலை பார்க்குறாங்கங்கிற டேட்டா இல்லை. மற்றவர்களோடு ஒப்பிடும்போது இவர்கள் மிக மோசமாக தாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான புள்ளிவரம் வேணும். அதாவது இந்த எம்பிசிக்குள்ளே ஒரு பிரிவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம இதில் இருக்குது பீகாரில் எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்ன்னு இருக்குது. இப்போ எம்பிசிக்குள்ளே ஒரு பிரிவு வன்னியரோ இன்னும் சில பேரை சேர்த்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டுன்னு ஒன்று கொடுக்குறதா வச்சுக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் ஈஸ் சப்ஸ்டான்ஷியலி லோயர் தேன் தி அதர் செக்ஷன்ஸ். சும்மா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் பார்த்தாது. இப்போ ஏற்கனவே வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு கேட்டபோது அந்த போராட்டத்தை நாங்கள்லாம் ஆதரித்தோம். ஏன்னு சொன்னால் பிசிக்கான இடஒதுக்கீட்டில் வன்னியருக்குரிய பங்கு கிடைக்கவே இல்லை. பிசிக்குள்ள சில முன்னேறிய சாதிகள் அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நியாயம் இருந்துச்சு. வன்னியர்களுக்காக மட்டுமல்ல,
வன்னியர்களைப் போல, பிறன்மலை கள்ளர்களைப் போல, மற்ற சிறு சிறு வகுப்புகளைப் போல பின்னால் எம்பிசியாக வகுக்கப்பட்ட அந்த சாதிகளுக்கு ஒரு மொத்தமாக தொகுப்பாக ஒரு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அதை கலைஞர் சரியாக செய்தார். இப்போ கூட என்னால் தான், ஆனால் அது கொடுக்கும்போது இவர் எதிர்த்தார். யார் அது கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் இவர். இப்போ அதுக்குள்ளே ஒரு பிரிவு நீங்கள் பிரிக்கணும்னா கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அப்படி பிரிக்கிறதா இருந்தால் ஒரு ஜாதிக்கு அல்ல, அந்த குழுவிற்கு சப்ஸ்டான்ஷியலாக மற்றவர்களை விட குறைவாக இருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் யாரை விட? எஃப்சியை விட, பிசியை விட இல்லை, இந்த எம்பிசிக்குள்ளே யாரை விட்டு இவங்களை பிரிக்கிறீங்களோ அவங்கள விட இவங்க ரொம்ப மோசமான அளவில் இருக்கிறாங்கன்னு நிரூபிப்பதற்கு எண்ணிட்டு சொல்லத்தக்க குவான்டிஃபையபிள் டேட்டா, தரவுகள் வேணும். அளவு கரெக்டாக சொல்லணும். அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அன்அஃபிஷியலாக எடுக்கப்பட்ட சில கணக்குகளின்படி இந்த 13 விழுக்காடு வரைக்கும் ஏற்கனவே வன்னியர்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் 10.5க்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரைட்டு. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்குறது ஒரு முன்னுரிமை அடிப்படையிலான ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் கேட்கல. நீங்கள் என்ன கேட்குறீங்க? எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் கேட்குறீங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் கேட்டிங்கன்னா வன்னியர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இயல்பு எப்படி இருக்குன்னா, வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க, தென் மாவட்டங்களில் அவங்க ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறாங்க. அங்கே பிறன்மலை கள்ளர்கள், பிற வகுப்புகள் கூடுதலாக இருக்காங்க. நீங்கள் 10.5 எக்ஸ்க்ளூசிவாக கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த 10.5 நிரப்ப முடியும் எங்கள் வட மாவட்டங்களில். தென் மாவட்டங்களுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் அந்த இடத்த நிரப்ப முடியாது. நிறைய பணிகள் உள்ளூர் பணிகள் தான். உழைக்கும் மக்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய பணிகள் நிறைய அது எழுத்து பணியாக இருக்கட்டும் அல்லது உழைப்பு சார்ந்தது, பொதுத்துறை தொழில்கள், இதெல்லாம் உள்ளூர் பணிகள் தான். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு அங்கே உங்கள் இடங்களை நிரப்ப முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த பகுதியில் இவங்க நிரப்பலாம், இன்னொரு பகுதியில் முடியாது. ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்க, எம்பிசினா தமிழ்நாடு பூரா பரவலாக இருக்கிறாங்க. எனவே இந்த எம்பிசிக்கான ஒதுக்கீடு இருக்குது பாருங்கள், 20 விழுக்காட்டை நீங்கள் தாராளமாக நிரப்பலாம். ஆனால் நீங்கள் இதில் 10.5 அதில் 13 அப்படின்னு நிரப்ப முடியாது. உண்மையில் இதனால் வன்னியர்களுக்கு இழப்பு ஏற்படும். அரசமைப்பு சட்ட ரீதியாக சாத்தியமில்லை, உண்மை நடப்பில் சாத்தியமில்லை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எத்தனை விழுக்காடாக இருந்தாலும் இடங்கள் இருந்தால் தான் இட ஒதுக்கீடு. இந்திய அரசினுடைய தனியார் மய தாராளமய கொள்கையை பாமக ஏற்றுக்கொள்கிறதா எதிர்க்கிறதா? மருத்துவத்துறையில் அரசு மருத்துவ துறையை தனியார் மருத்துவமாக மாற்றுவதற்கு அன்புமணி ஆதரவாக இருந்தாரா எதிராக இருந்தாரா? அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றீங்க இதில்? ஆமாங்க, இப்போ பிஎஸ்என்எல்ல இடஒதுக்கீடு இருக்குதுங்க, ஏர்டெல்ல இடஒதுக்கீடு இல்லையே. சரி, தனியார் மயம் என்பது இடஒதுக்கீடு மருத்துவம்னு சொல்றீங்க. ஒழிச்சிடும், இடஒதுக்கீடு இல்லாமல் செய்கிறோம். ஆனால் தனியார் மயம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. தனியார் மயம் அதிகமாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்ப்பு வந்திருக்குன்னு நான் கேட்குறேன். தொடர்வண்டித்துறை தனியார்கிட்ட போய்கிட்டு இருக்கு. இல்லை, அதுவும் பெருகிட்டு தான் இருக்கு, பெருகிட்டே இருக்கு. வெறும் எல்ஐசி மட்டுமா அன்னைக்கு இருக்கு? எல்ஐசியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், அது வளருதுங்க. ஆனால் எந்த அளவுக்கு வளரலைன்னா, மற்ற துறைகள் எல்ஐசி மக்களுடைய பணம், மக்களுக்கு பயன்பட வேண்டியது, முழுக்க பொதுத்துறையில் தானே இருக்கணும். இந்தியாவில் சுதந்திர சர்க்கார் வந்த உடனே எடுத்த முதல் நடவடிக்கைகளில் ஒன்று இன்சூரன்ஸ் அரசுடைமை. நேரு காலத்தில் எதுக்கு இன்றைக்கி அது எல்லாம் தனியார்கிட்ட எதுக்கு போகுது? தனியார்கிட்ட மட்டும் இல்லை, இந்த நாட்டு தனியார்கிட்ட மட்டும் இல்லை, இந்த பெருங்குழுமலோட அயல் நாட்டு பெருங்குழுமல்கிட்ட போய்கிட்டு இருக்கு. உலகமயம் ஆயிட்டு இருக்குல்ல. அதாங்க, அதுக்கு உலகமயத்துக்கு நீங்கள் ஆதரவாக எதிராக சொல்லுங்கிறேன்னா, நீங்க பாமக பாட்டாளி மக்களுக்கான கட்சியா பகாசுர முதலைகளுக்கான கட்சியா? பாட்டாளி மக்களுக்கான கட்சினா இதை எதிர்க்கணும்ல. நீங்க இடதுசாரிகளை எதிர்க்கிறதுல எதுக்கு பாமக எதிர்க்கணும்? இடதுசாரிகள் இடதுசாரிகளாக இருந்தால் எதிர்ப்பார்கள் இல்லையா? அவங்களாம் இந்திய தேசிய இடதுசாரிகள் தானே. இந்திய ஆளும் வர்க்கத்துக்கு ஒரு வால், அது இடது பக்கம் மட்டும் ஆடும், அவ்வளோதான். the tail wags leftwards. பொதுவானது இல்லை. ஏன் இப்போ இங்கே எப்படி மாநில முதலமைச்சர்கள் யார் வந்தாலும் வெளிநாடுகளுக்கு போய் அந்நிய முதலீடுகளுக்கு அலைகிறாங்களோ, அப்படித்தான் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு லண்டனுக்கு போய் அயல்நாட்டு முதலீடுகளுக்காக கையேந்தி நின்னார்ல. அது உலக பொருளாதார போராட்டத்தில் தவிர்க்க முடியாதுல்ல. இல்லைங்க, நீங்கள் என்ன நான் கேட்குறேன்னா, உங்கள் மக்களுக்கு நன்மையுள்ள பொருளாதாரத்தை தேடுறீங்களா இல்லை உலக முதலாளிகளுக்கு நன்மையுள்ள பொருளாதாரத்தை தேடுறீங்களா? மக்களுக்கு நன்மை தானே. மக்களுக்கு எப்படி நன்மைன்னு சொல்லுங்கள். சப்கோ விக்கா சப்கே சாத்துன்னு சொன்னால் இதுதான் இன்க்ளூசிவ் குரோத்தா?
இந்த இன்க்ளூசிவ் growthல எந்த அளவுக்கு வேளாண்மையில் அவங்க பலன் பெற்று இருக்கிறாங்க. இல்லைன்னா அவ்வளோ பெரிய வேளாண் போராட்டம் எதுக்கு நடக்குது? வேளாண்மையை பூரா எதுக்கு தோட்டமாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது? எதுக்கு தனியார் குழுமங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இருக்குது? இந்தியாவில் ஆர்கனைஸ்டு செக்டார் என்பது எத்தனை % இருக்கு? இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபர் பெருகிக்கிட்டு இருக்கு. கான்ட்ராக்ட் லேபர் பெருகுனா என்ன அர்த்தம்? தொழிற்சங்க இயக்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தொழிலாளர்களுக்கு கூட்டு பேர வலிமை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தொழிலாளிகளுடைய கூலி எப்படி பாதுகாப்பீங்க? வேலைவாய்ப்பே அற்று போன நிலையில் கிராமப்புற மக்களுக்குன்னு ஒரு மகாத்மா காந்தி வேலை உத்தரவாத திட்டம்னு கொண்டு வந்தால் அயல்நாட்டுக்காரன்ட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, கிராமத்து பாட்டாளியை உழைக்க வச்சு அவனுக்கு கடன் வச்சிருக்க அரசு. எவ்வளோ கேவலமாக இல்லை? இதையெல்லாம் பாமக என்ன சொல்லுது? நீங்க பாமக பத்தி பேசுறதுனால இல்லை, பாமக மோடி அரசை வரவேற்றுச்சு. இல்லை, எந்த அடிப்படையில் வரவேற்றுச்சு? எந்த கொள்கை உடன்பாடு அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு? இடம் வெல்ல வேண்டும், குரல் ஒலிக்க வேண்டும். குரல் எதுக்காக ஒலிக்க வேண்டும்? சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும். அதான், அப்போ சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும்னா வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக ஒலிக்கலையே, எப்படி வெளியே ஓடி வந்தீங்க? இந்த சிஏஏக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. இதே அதிமுக சிஏஏ ஆதரிக்கலைன்னா சிஏஏ தீர்மானத்தை ராஜ்யசபையில் நிறைவேற்றி இருக்க முடியாது. ஏங்க சந்தர்ப்பவாதங்களை எல்லாம் நியாயப்படுத்துறீங்க? பாமக கூட்டணி பத்தி பேச முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா தாவேகாவோடும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு ஏதோ நடக்கலாம். நமக்கு தாவேகா என்ன செய்ய போகுதுன்னு இது வரைக்கும் தெரியாது. அது இது வந்து ஒரு இம்பான்டரபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது வரட்டும், வந்து அவங்க நிற்கட்டும், அவங்க கொள்கைகளை அறிப்ப சொல்கிறாங்க. பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைங்கிறாங்க. நான் எப்பயுமே என்ன பார்க்குறேன்னா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, பாஜக சார்ந்த கொள்கைகளோடு உங்களுக்கு எந்த கூட்டணியும் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த நிலைப்பாடு எடுக்கணும். எடுக்கும்போது தான் பரிசீலனைக்கே வருவீங்க. இப்போ நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டில் இப்போ திமுக பாஜக கூட்டணியில் இல்லை, பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, ஆளுநருக்கு எதிராக இருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போடுறாங்க. ஆனால் ஈடி அடக்குமுறையை பற்றி பேசுகிறாங்களே தவிர என்ஐஏ அடக்குமுறை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. பாப்புலர் ஃப்ரண்ட் தடை செய்யப்பட்டிருக்குதே, இஸ்லாமியர்கள் ஏராளமாக சிறையில் அடைபட்டுருக்கிறாங்களே, திமுக அதை எதிர்த்தே பேசுறது இல்லையே. அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்களே தவிர பாஜக கொள்கைகளில் கணிசமான பகுதி நீங்கள் எதிர்க்கலை. பாஜக ஆட்சியுடைய மிகப்பெரிய தீங்கு அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது, இஸ்லாமியராக இருப்பதையே குற்றம் என்று கருதக்கூடிய ஒரு கட்சி. அதுக்குன்னு ஒரு எண்ணெயை உருவாக்குறான். அந்த எண்ணெயை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் திமுக ஆதரிச்சது என்ன நியாயம்? ஆராசாரி ஆதரித்து அறிக்கை கொடுத்தாரு, மாற்றிக்கிட்டாங்களா? இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க இடி பிஎம்எல்ஏ. ஆனால் இடிக்கு பிஎம்எல்ஏ சட்டத்தை கொடுத்தது யார்? உங்கள் ஆட்சி தானே. மன்மோகன் சிங்கும் நீங்களும் கூட்டணி நடத்தின ஆட்சி தானே பிஎம்எல்ஏ சட்டத்தையே நிறைவேற்றுனீங்க. பிஎம்எல்ஏ போன்ற ஒரு சட்டம் வேணுங்க. ஏன்னா பணப்பரிவர்த்தனைகள் கணக்கு வராமல் செய்யப்பட்டால் எல்லா நாட்டினுடைய பொருளாதாரங்களும் பாதிக்கும். உலக அளவில் திட்டமிட்டு தான் இந்த சட்டங்களை உருவாக்கினாங்க. ஆனால் ஒருத்தர் கைது பண்ணால் ஜாமீனில் விட முடியாதுங்கிறதையும், அவர்கள் மீதான இயல்பான உரிமைகள், ஒரு கைது செய்யப்படுகிறவருக்கு, குற்றஞ்சாட்டப்படுகிறவருக்கு தான் குற்றமற்றவன் நிரூபித்துக் கொள்ளுகிற வாய்ப்புகளை வழங்குகிற இயல்பான சட்ட உரிமைகளை மறுக்கிற விதிகளை நீங்கள் எப்படி வச்சிங்க? அதை எப்படி ஆதரிச்சிங்க? இன்னைக்கு கைதான பாதிக்குது உங்களுக்கு. அவசியமே இல்லையே. விஜய் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? விஜய் கட்சிக்கு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது அவங்க கையில், என் கையில் இல்லைங்க. அவங்க என்ன நிலையை எடுக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு இன்னொன்று, ஒரு கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா? ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிடுவாரா, ஒருத்தர் பிரதமர் ஆகிடுவாரா? எனக்கு அந்த கவலையே இல்லை. எங்கள் மக்களுக்கு நீங்கள் உங்களை கொண்டு என்ன கிடைக்க போகுதுங்கிறது தான் கவலை. விஜயில் கிடைக்குமா தெரியாது. இன்னும் அதுக்கான எத்தனை போராட்டங்கள் இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஒரு நல்ல செய்தி, நேற்றைக்கு நாடு பூரா அவங்க கட்சி வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவை கொண்டாடாத ஒரு கட்சி பாஜக, இன்னொரு கட்சி திமுக, பாக்கி எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட நடத்தியிருக்கிறாங்க. விஜய் கட்சி நடத்தியிருக்குது நேற்று எல்லா மாவட்டங்கள். நல்ல விஷயம். அந்த இளைஞர்களுக்கு அந்த செய்தி போகட்டும். முள்ளிவாய்க்கால் ஏன்னா உலகத் தமிழர்களுடைய கூட்டு உழைச்சான்றில் படிந்து விட்ட ஒரு மாறாத வடு அது. லட்சம் தமிழர்கள் ஒரு குறுகிய நிலப்பரப்பிற்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. உலகத் தமிழர்களுடைய தேசிய துக்க தினம் அது. அது கூட ஒரு நினைவுக்கு வராதா தமிழர்களுடைய கட்சிகளுக்கு? அதனால பாமக விஜய் கட்சி ஒரு நெருக்கம் அடைய வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி தெரியாதுங்க. நீங்கள் ஏன் ஆர்வலங்கள்லேயே ஈடுபடுறீங்க? எனக்கு அந்த ஹேஷியங்கள் ஆர்வலங்கள் நம்பிக்கையே இல்லை. வரும்போது பார்க்கலான்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கள் குறிப்பாக தோழர் தியாகு மிக்க நன்றி. நன்றி.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.